ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோயிலில் பார்த்த சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது நம்ம கோயிலுக்கு போவோம். சிலர் வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. சிலர் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. விளக்கு போடையில் சிலர் வந்து சில தவறுகளை செய்கிறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதாவது பார்த்திங்கன்னா, கோயிலில் விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு தகரம் வச்சுருப்பாங்க. அந்த தகரத்தில் தான் நம்ம வந்து விளக்கேற்றுவோம். ஒருத்தர் ஏற்றிட்டு அந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சோடனே அந்த அகல் வந்து அப்படியே சும்மா இருக்கும். அந்த அகல் விளக்கை எடுத்து நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா கழுவாமல் தீபம் ஏற்றுவோம். அது மாதிரி செய்யவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பையிலே பார்த்திங்கன்னா புது அகல் எடுத்துகிட்டு போய் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியலைன்னா கோயிலில் விளக்கை எடுத்து நம்ம தீபம் ஏற்றலாம், தப்பு இல்லை. அதை வந்து நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம விளக்கேற்றுறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பையில் தீப்பெட்டி எடுத்துகிட்டு போக மறந்துட்டோம்னா அடுத்தவங்க ஏற்றி வச்ச அந்த விளக்குல இருந்து நம்ம கொண்டுட்டு போகிற அந்த விளக்கை காமிச்சு தீபம் ஏற்றிட்டு வருவாங்க. அது வந்து செய்யவே கூடாது. ஒரு சிலர் வந்து பரிகாரத்துக்காக விளக்கேற்றுவாங்க, ஒருத்தர் நேர்த்திக்கடனுக்காக விளக்கேற்றி சாமி கும்பிடுவாங்க. அந்த அவங்களுடைய விளக்குல இருந்து நம்ம வந்து தீபம் ஏற்றக்கூடாது. நம்ம தீப்பெட்டியை கொண்டுட்டு போகலைனாலும் பக்கத்தில் உள்ள யார்கிட்டையாச்சும் தீப்பெட்டி வாங்கி கூட நம்ம வந்து தீபம் ஏற்றலாம். சில விஷயங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.